أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு தொடர்ந்து பதில்கள் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களுக்குள்ளே நாம் செல்லலாம். கன்னியாகுமரியிலிருந்து அஃப்னா என்ற சகோதரி, பெண்களும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று ஜக்காத் என்கின்ற கடமை. செல்வத்திற்கு உரிமை படைத்தவர்கள், பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள், அவர்கள் குறிப்பிட்ட ஒரு அளவை நிசாபை அடையும் பொழுது அவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து 2.5% ஏழைகளுக்கு, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத் கொடுக்கப்படக்கூடிய நபர்களாக சொன்னானோ அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஜக்காத் என்கின்ற இந்த கட்டாய தர்மம் என்பது அது ஆண்களுக்கு மட்டும்தானா அல்லது பெண்களும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வருவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணாக இருப்பவர்கள் ஒருவருக்கு மனைவியாக ஆகும் பொழுது அவர்கள் தங்களுடைய அனைத்து குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் தன்னுடைய கணவரை சார்ந்து தான் இருப்பாங்க. இப்படி தன்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் அந்த கணவர் தான் செலவிடக்கூடியவராகவும் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது தனக்கு தான் வைத்திருக்கக்கூடிய செல்வத்துக்கும் நம்ம தான் கொடுக்கணுமா இல்லை கணவர் கொடுக்கணுமா என்ற அடிப்படையில் தான் இவங்களுடைய இந்த சந்தேகம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு கடமையான ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்படும் பொழுது, ஒரு போதனை நமக்கு சொல்லப்படும் பொழுது அது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரித்தானது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கே அல்லாஹுடைய தூதர் அவர்களோ பெண்களுக்கென்று அல்லது ஆண்களுக்கென்று பிரத்யேகமாக பிரித்து சட்டத்தை சொல்வாங்களோ அங்குதான் அது ஆண்களுக்கு பிரத்யேகமானது பெண்களுக்கு பிரத்யேகமானது என்று பிரிக்கணும் முடியுமே வழிய, அது அல்லாமல் பொதுவாக சொல்லப்பட்ட அனைத்து உபதேசங்களும் அறிவுரைகளும் சட்டங்களும் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான். ஆண்களுக்கு ஒரு தொழுகை பெண்களுக்கு ஒரு தொழுகை அப்படிங்கிறது இல்லை. ஆண்கள் எப்படி தொழுகணுமோ அதே போன்றுதான் பெண்கள் தொழுகணும். ஆனால் பெண்களுடைய தொழுகை என்று வரும்பொழுது அதில் தனித்துவமான ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது. பெண்கள் முக்காடிட்டு தொழ வேண்டும். எந்த பெண் முக்கால் இல்லாமல் தொழுவாங்களோ அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ தொழுகை என்பது ஆணுக்கும் ஒரே போன்றுதான் பெண்ணுக்கும் ஒரே போன்றுதான். அதில் இந்த முக்காடிடுவதில் மட்டும் விதி விலக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நோன்பு நோற்பது ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்பது கிடையாது. ஆண் எப்படி நோன்பு நோற்க வேண்டுமோ அதே போன்றுதான் பெண்ணும் நோன்பு நோற்க வேண்டும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொதுவாகத்தான் இந்த கடமையை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று ஹஜ் என்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் சக்தி உள்ளவர்கள், பொருளாதார உடல் வசதி உடையவர்கள் ஹஜ் செய்யணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக மார்க்கம் என்ன சட்டங்களை சொன்னதோ அங்கே பொதுவான சட்டம் இருவருக்கும் பொதுவானது தான். அதே போன்றுதான் இங்கே ஜக்காத் என்கின்ற இந்த சட்டம் கட்டாய கடமை என்பது அந்த செல்வத்திற்கு உரிமை படைத்தவர்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரே சட்டம்தான். அந்த செல்வத்திற்கு உரிமையாளர்களாக, அந்த பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 32வது வசனத்தில் பேசுகின்றான். லிர்ரிஜாலி நஸீபு மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபு மிம்மக்தஸபுன. ஆண்கள் அவர்கள் சம்பாதித்ததனுடைய பங்கு அவர்களுக்கு இருக்கிறது, பெண்கள் அவர்கள் சம்பாதித்ததனுடைய பங்கு அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஆண்கள் அவர்கள் சம்பாதித்ததனுடைய பங்கு அவர்களுக்கு, பெண்கள் சம்பாதித்தனுடைய பங்கு அவர்களுக்கு. செல்வமாக பொருளாக சேர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான், நன்மையாக நற்கூலியாக சேர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குரியது அவர்களுக்குரியது தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ செல்வம் என்பது அதற்கு உரிமை படைத்தவர்கள் கொடுக்க வேண்டும். வேறொரு இடத்துல அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் சில நபர்களுக்கு தண்டனை வழங்குவான். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின் லாயு அப்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதாக்கான யௌமுல் கியாமத்தி சுஃபியத் லஹு சஃபாய்ஹு மின் நாரின். யார் அந்த தங்கம் வெள்ளியினுடைய உரிமையாளர்கள், தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் உரிமை படைத்த அந்த சொந்தக்காரர்கள் அதற்கான ஹக்கை ஜக்காத்தை கொடுக்காமல் வைத்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அது ஒரு விரிப்பாக விரிக்கப்பட்டு அதில் இந்த தங்கம் வெள்ளி உருக்க காய்ச்சப்பட்டு ஃபஉஹ்மிய அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம் நரக நெருப்பில் அது உருக்கப்பட்டு ஃபயுக்வா பிஹா ஜன்புஹு வ ஜபீனுஹு வ லஹுருஹு அவருடைய நெற்றி விலா முதுகு என்று அனைத்து பகுதிகளிலும் சூடு போடப்படும். குல்லமா பரதத் உஐதத் லஹு அது குளிர்ந்து விடும் பொழுதெல்லாம் திரும்பவும் இதே மாதிரி அது காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் பார்க்கிறோம். இப்போ இது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன? மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின், தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் உரிமை படைத்த உரிமையாளர் அவர் அந்த தங்க வெள்ளிக்கான ஜக்காத்தை கொடுக்காமல் வைத்திருந்தால் அவருக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸுடைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, ஜக்காத் என்பதை யார் அந்த பொருளாதாரத்திற்கு உரிமை படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சொத்துக்கு உரிமை படைத்தவங்க. அந்த சொத்து அவங்களுக்குரியது, அந்த செல்வம் அவர்களுக்குரியது என்று இருக்கும் பொழுது அவர்கள் தான் அந்த செல்வத்திற்கான ஜக்காத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பெண்கள் அவர்களுக்கு தனியாக செல்வம் இல்லாமலா இருக்கும், அவருடைய கணவர் திருமணம் முடிக்கும் பொழுது மகர் தொகையாக கொடுத்த அந்த செல்வம் இருக்கலாம், அதுவே சில நேரங்களில் அவங்களுடைய ஜக்காத்துடைய நிசாபை அடைவதற்குரிய அளவுக்குண்டான தகுதியை அவங்க அடைஞ்சிருக்கலாம். இது இல்லாமல் அவர்களுடைய தகப்பன்மார்கள் அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பாக இருக்கலாம், நண்பர்கள் கொடுத்த அன்பளிப்பாக இருக்கலாம், உறவுக்காரர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பாக இருக்கலாம். இது போன்ற வகையில் அவர்களிடத்தில் செல்வம் சேர்ந்திருக்கலாம், அல்லது வாரிசுரிமை அடிப்படையில் தன்னுடைய பெற்றோர்களுடைய சொத்தை அவர்கள் பெற்றிருக்கலாம். இப்படி எந்த வகையிலும் அவங்க செல்வம் திரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக அவர்களே சொந்தமாக சம்பாதித்த பொருளாதாரத்தை கூட அவர்கள் ஈட்டி சேமித்து வைத்திருக்கலாம், அல்லது கணவர் வீட்டு செலவுக்குன்னு கொடுத்ததில் அது சிக்கனமாக செலவு பண்ணி அதில் ஒரு சேமிப்பை தனதாக ஆக்கி கொண்டிருக்கலாம். இப்படியாக அந்த பெண்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, பொருளாதாரத்திற்கு உரிமை படைத்தவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது, அந்த அவர்கள் உரிமை படைத்த, அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய, அவர்களுடைய உரிமையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வம், அந்த பொருளாதாரம் ஜக்காத்தை அதனுடைய அளவை அடைவதற்குண்டான, ஜக்காத்து கொடுப்பதற்குண்டான இந்த நிசாபை அளவை அடைந்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக 2.5% கொடுத்து தான் ஆகணும். ஆண்கள் எப்படி அவங்க சம்பாதிச்சதுலேருந்து கொடுப்பாங்களோ அது மாதிரி பெண்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்திற்கு கணக்கிட்டு 2.5% ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். இந்த நேரத்தில் கணவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை உனக்கான ஜக்காத்தை நானே கொடுத்துட்றேன், அல்லது அந்த பெண்ணுடைய தகப்பனார் உன்னுடைய ஜக்காத்தை நானே கொடுத்துட்றேன் என்று அவர்கள் பெருந்தன்மையாக முன்வந்து அவர்களுக்காக வேண்டி இவர்கள் கொடுக்க நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய இந்த செல்வத்திலிருந்து அதனுடைய ஹக்காக இருக்கக்கூடிய ஜக்காத்து நிறைவேற்றப்படணும். அவர் சார்பாக வேறொருவர் நிறைவேற்றி விட்டால் என்று இருந்தாலும் அவர்களுடைய அந்த கடமை என்பது நீங்கிவிடும். அவங்க கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்துட்டாங்கங்கிற நிலை வந்துடும். அப்போ இந்த வகையில் பெண்கள் கண்டிப்பாக அவர்களுடைய செல்வம் ஜக்காத்தை கொடுப்பதற்குண்டான அளவை அடைந்திருந்தால் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பதிலாக மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்று இருந்தால் அது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜக்காத்து கொடுக்காத நிலைக்கு அவர்களை தள்ளிவிடாது, மாறாக ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டார்கள் என்ற நிலையில் அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக கேரளாவிலிருந்து ரியாஸ் என்ற சகோதரர் ஆன்லைனில் கேம் விளையாடி பணம் சம்பாதிப்பது மார்க்கத்தில் கூடுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பொதுவாக நாம் எப்படி சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, நாம் எந்த வகையில் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு மார்க்கம் ஒரு அடிப்படையான ஒரு தகுதியை நமக்கு சொல்லித் தருகிறது. அது என்ன தகுதி? நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம், பொருளாதாரம் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் ஹராமான பொருளாதாரமாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், குலு மிம்மா ரஸகக்குமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. அல்லாஹ் உங்களுக்கு எதை தூய்மையான ஹலாலானதாக ஆக்கியிருக்கிறானோ அப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய அந்த தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள், அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்.
அப்போ நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் என்பது அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலால்னு சொன்னால் என்ன? மார்க்கம் எதை நமக்கு அனுமதித்திருக்கிறதோ அந்த அனுமதித்த வகையில் நம்முடைய பொருளாதார ஈட்டுதல் இருக்க வேண்டும். ஹராமான நிலையில் நம்முடைய பொருளாதார ஈட்டுதல் என்பது இருந்துவிடக்கூடாது. மார்க்கம் எதையெல்லாம் எந்த வழிமுறையை எல்லாம் தடுத்திருக்கிறதோ, ஹராமான பாவமான காரியமாக சொல்லியிருக்கிறதோ அந்த ஹராமான வழியில் நம்முடைய பொருளாதார ஈட்டுதல் அப்படிங்கிறது இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான அடிப்படை. இப்போ இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, ஆன்லைனில் இன்றைக்கி கேம்கள் ஆடுறாங்க. செல்ஃபோன்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் ஃபோன்கள்லேயே அதிகமாக ஆன்லைனில் விளையாடக்கூடிய கேம்கள் என்று நிறைய வந்துவிட்டது. அப்படி அந்த கேம்களில் விளையாண்டோம்னா நமக்கு அதில் வின் பண்ணும் பொழுது, அது குறிப்பிட்ட ஒரு ஸ்கோரை நம்ம எடுக்கும் பொழுது அதற்கான பணமாக சில தொகைகளை என்ன செய்கிறாங்க, நமக்கு தர்றாங்களே. இப்படி அந்த பணத்தை வாங்கிறது கூடுமா? இது மார்க் அடிப்படையில் இது ஹலாலுங்கிற நிலையில் வருமா, ஹராம்ங்கிற நிலையில் வருமா அப்படிங்கிறது தான் இந்த சகோதரருடைய கேள்வி. இந்த ஆன்லைன் கேம்களை பொறுத்தவரையில் பரவலாக 2 விதங்களாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்று என்னென்னா, ஆன்லைனில் வரக்கூடிய அதிகமான பெரும்பான்மையான விளையாட்டுக்கள் எப்படி இருக்குதுன்னா சூதாட்டமாக இருக்கிறது. சூதாட்டம்னா எப்படி? நீ ஒரு 100 ரூபா போடு, நான் ஒரு 100 ரூபா போடுறேன், எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு 100 ரூபா போடுவார், நாம் ஒரு 100 ரூபா போடுவோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மொத்த தொகையும் வந்து என்ன செய்யும், சேரும். இதுதான் சூதாட்டம். இது நேரில் லைவாக விளையாண்டாலும் கூடாது, ஆன்லைனில் விளையாண்டாலும் கூடாது. எந்த விதத்திலும் இந்த சூதாட்டம் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை சைத்தானிய காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். இந்த மது, சூதாட்டம், குறி கேட்பதற்காக பார்க்கப்படக்கூடிய அம்புகள், இது எல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களிலிருந்து உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கண்டிப்பதை பார்க்கிறோம். அப்போ சூதாட்டம் என்பது அது சைத்தானிய செயல். மது எப்படி ஹராமோ, எப்படி குறி கேட்பது மார்க்கத்தில் ஹராமோ, அதுபோன்று சூதாட்டம் என்பது தெளிவான ஹராம். அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய பெரும்பான்மையான அந்த ஆன்லைன் கேமுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரம்மி சர்க்கிள், அது இதுன்னு பல பேர்களில் சூதாட்டங்களை என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறாங்க. லூடோ கேமை கூட விளாட்றாங்க. அந்த காய்களை நவர்த்தியில் ஆடக்கூடிய லூடோ கேம்களை கூட என்ன வந்துருச்சு, சூதாட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இப்படி ஒருவர் தொகை போட்டு மற்றவர் தொகை போட்டு அந்த விளையாடக்கூடிய 2 பேருடைய அந்த தொகையில் யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் முழு தொகை போய் சேரும் என்ற அடிப்படையில் இருக்கும்னா அந்த விளையாட்டு அறவே கூடாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அடுத்து என்ன சந்தேகம் வரும்னா, சில ஆன்லைன் கேம்கள் இருக்கிறது. அந்த ஆன்லைன் கேமில் நம்ம விளையாடக்கூடிய இருதரப்பும் பணம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 2 பேர் விளையாடுற கேமாக கூட அது இருக்காது. தனியாக ஒரு நபர் விளையாடக்கூடிய கேமாக கூட என்ன செய்யும், அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதில் நாம் பணம் செலுத்தி விளையாடணுங்கிற அங்கே எந்த நிபந்தனையோ எந்த வழிகாட்டுதலோ அங்கே இருக்காது. நார்மலாக விளையாடுவோம், அதற்குன்னு ஒரு ஸ்கோர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கோரை ஜெயித்தா பரிசு, இந்த லெவலில் நீங்கள் அடைஞ்சால் பரிசுங்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 10 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ நமக்கு பரிசு தொகையாக தர்றாங்களே, இது வந்து கூடுமா அப்படின்னு கேட்குறான். இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு சரிதான் அப்படின்னு தான் தோன்றும். நம்ம தான் எந்த பணமும் போடலையே, சூதாட்டத்துக்கான எந்த அம்சமும் இல்லையே, நம்ம விளையாடுறோம், விளையாட்டில் ஜெயிச்சா அதுக்கு பரிசு தொகையாக தர்றாங்களே, இதில் என்ன இருக்குது நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தெரியும். ஆனால் அந்த நிறுவனத்தை, அந்த அப்ளிகேஷனை நடத்துகிறவங்க உங்களுக்கு பணம் தர்றாங்கன்னா சும்மாவா தர்றாங்க? அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் அடையாமல் தான் உங்களுக்கு பணம் தர்றாங்களா? அப்போ எந்த விதத்தில், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க லாபம் அடையும் பொழுது தான் அதிலிருந்து அவங்க உங்களுக்கான தொகை, அந்த விளையாடக்கூடிய அந்த விளையாட்டில் ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய முடிகிறது, பணத்தை தர முடிகிறது. அப்போ இந்த இது போன்று சூதாட்டம் இல்லாத மற்ற விளையாட்டு ஆப்புகளில் அவங்க தரக்கூடிய பணம் அது எங்கே இருந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆப்பில் வரக்கூடிய விளம்பரங்கள், அந்த அப்ளிகேஷனில் காட்டப்படக்கூடிய விளம்பரங்கள், அந்த விளம்பரத்தின் ஒரு பங்காகத்தான் அந்த விளையாடியவருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பரிசு தொகையை கொடுக்குறாங்க. எந்த நிறுவனமும் தன்னுடைய கை காசை போட்டு அந்த கை காசிலிருந்து விளையாடக்கூடியவருக்கு, அதில் ஜெயிக்கக்கூடியவருக்கு பரிசு தொகையை வழங்கலை. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அவங்க ஒரு லாபம் பார்க்குறாங்க, அந்த லாபத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை என்ன செய்கிறாங்க, விளையாடி ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி
அவங்க ஒரு விளம்பரத்தை வெளியிடுறாங்களே, அந்த விளம்பரத்தை பார்க்கறதுனாலையும் அந்த விளம்பரம் அந்த கேமின் இடையில் ஒளிபரப்புறதுனாலையும் அந்த ஒளிபரப்புனால் வரக்கூடிய தொகை, அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய தொகையை தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தொகையாக வெற்றி தொகையாக தர்றாங்கன்னா அந்த விளம்பரம் எப்படிப்பட்ட விளம்பரம்? மார்க்கத்திற்கு உட்பட்ட ஹலாலான அடிப்படையில் உள்ளதாக இருக்கிறதா அல்லது ஹராமான அடிப்படையில் உள்ளதாக இருக்கிறதா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது போன்ற ஆப்புகளில் வரக்கூடிய பெரும்பான்மையான விளம்பரங்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கம் தடுத்த ஆபாசமான அருவருக்கத்தக்க காட்சிகளை காட்டித்தான் விளம்பரங்கள் வருது. ரம்மி சர்க்கிள் விளையாடுங்கன்னு சூதாட்டத்துடைய கேமுடைய விளம்பரம் வருது. அரை நிர்வாணத்தோடு பெண்ணு காட்சியளிக்கக்கூடிய விளம்பரங்கள் வருது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது, அது தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கொஞ்சம் விளையாடி பேசக்கூடாது மார்க்கம் சொல்லியிருக்கும் பொழுது, வாங்க அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சந்தித்து பேசலாம், இந்தாங்க டேட்டிங் ஆப் இருக்குதுன்னு சொல்லி அது விளம்பரமாக வருது. இப்படியான பல மார்க்கம் தடுத்த அருவருக்கத்தக்க ஆபாசம் நிறைந்த விளம்பரங்கள்லாம் வருது. அந்த விளம்பரங்களை காட்சிப்படுத்தும் பொழுது அந்த விளம்பரங்களிலிருந்து தான் நமக்கு ஒரு பங்காக அந்த தொகை வருதுன்னா இதில் நாம் எப்படி கூட்டு சேர முடியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை என்ன சொல்கிறான்? நீங்கள் நன்மையிலும் விரயச்சத்திலும் ஒருவருக்கொரு உதவி கொள்ளுங்கள். வலா தாவனும் பில் இஸ்மி வலுவுதுவான். நீங்கள் பாவத்திலையும் வரம்பு மீறுறதுலையும் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உதவி கொள்ளாதீங்கன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் கேம் விளாட்றீங்கன்னா அந்த கேமுடைய அப்ளிகேஷனில் அந்த ஆடு ஒளிபரப்புறது மூலமாக ஒரு வியூஸை நீங்கள் கொடுக்குறீங்க, அவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஒரு வியூஸ் இருக்குது, அதை தொட்டுட்டிங்கன்னா ஒரு கிளிக் இருக்குது, இத்தனை கஸ்டமர் பார்த்துருக்குறாங்க, ஸோ இவனுக்கு இவ்வளோ லாபம் டாலருங்கிறது அவனுக்கு லாபமாக வருது, அதில் தான் உங்களுக்கு தர்றான். அப்போ அவன் அந்த தவறான வழியில் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு நாமும் ஒரு வகையில் என்ன செய்கிறோம், உதவியாக இருக்கிறோம். அவள் இந்த மாதிரியான சூதாட்டம் இல்லாத மற்ற வகையில் விளையாடக்கூடிய கேமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய விளம்பரங்களில் இருந்து வரக்கூடிய லாபத்தில் தான் நமக்கு ஒரு பங்கு தராங்க. அந்த விளம்பரங்கள் மார்க்கம் தடுத்த விளம்பரங்களாகத்தான் இருக்கிறது, மார்க்க வரம்புகளை மீறக்கூடிய விளம்பரங்களாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் அது நல்ல விளம்பரங்கள்லாம் வருதே, நல்ல விளம்பரம் 4 வந்துச்சுன்னா அதில் மார்க்கம் தடுத்த விளம்பரங்கள் இன்னும் 3 வருதில்ல. அப்போ ஹலாலும் ஹராமும் கலந்த நிலை உருவாயிருச்சுல. அப்போ ஹலால் ஹராம் கலந்த நிலை உருவாச்சுன்னா அது மார்க்கம் தவிர்ந்திருக்கணுங்கிறது தானே மார்க்கத்துடைய வழிகாட்டுதல். அந்த அடிப்படையில் இந்த ஆன்லைன் கேமுகள் அப்படிங்கிறது அதனால் இது போன்ற தொகை நமக்கு தரப்படுகிறதுனா இந்த மூலியமாகத்தான் தரப்படுது, விளம்பரங்கள் மூலியமாகத்தான் தரப்படுது. அப்படிங்கிறதுனால இது மார்க்க விரோதமான காட்சிகள் அதில் காட்டப்படுதுங்கும் பொழுது அதில் ஒரு உதவியாளனாக நம்ம இருக்கக்கூடாது. அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்முடைய சம்பாத்தியமாக எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. இன்ன ஃபித்னத்தை உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தினுடைய சோதனை என்ன தெரியுமா, மால் செல்வம் தான் சொன்னாங்க. இப்போ செல்வம்ங்கிறது என்னுடைய சமுதாயத்திற்கான சோதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கும் பொழுது அந்த சோதனையில் நாம் தேர்ச்சி பெறுகிறோமா தோல்வி விடுகிறோமா என்பது அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த செல்வத்தில் நம்முடைய செல்வம் ஹலாலான செல்வமாக இருப்பதில் நம்ம கவனம் செலுத்தணும். எந்த வகையிலும் அது ஹராமாக அமைந்து விடுவதில் நம்ம தவறிவிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்ததாக நாகையிலிருந்து சாபீர் என்ற சகோதரர் ஒரு வீடியோவை அனுப்பி வச்சு இது இப்படி பரப்பப்படுகிறது சங்கிகளால், இது சம்மந்தமாக விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னா, ஒரு உருது பேசக்கூடிய ஒரு ஆலிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஒரு பாத்திரத்தில் அதை எப்படி ஊதி குடிக்கணும் அது சம்மந்தமாக விளக்குறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி ஊதி குடிக்கிறது அது சுன்னத் இல்லை, அது ஹராமு. தண்ணியில் இப்படி 3 தடவை துப்பி அதை குடிக்கிறது தான் சுன்னத்து என்ற அடிப்படையில் ஒரு வீடியோவை பேசியிருக்கிறாரு. அதை சங்கிகள் இஸ்லாத்திற்கு எதிராக அதை இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை திரித்து போலி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் கருத்தாகவே இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் கருத்து போன்று மாற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த சங்கிகள் இந்த வீடியோவை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா பரப்பிக்கிட்டு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்குது, ஒரு நகைப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்குது, தண்ணியில் துப்பி குடித்தா நிவாரணம் வரும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை போன்று என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு போகிறாங்க. அந்த வீடியோவை அனுப்பி அதை மேற்கோள் காட்டி தான் இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா, இந்த சங்கிகளுக்கான பதில் என்னங்கிற அடிப்படையில் தான் இவருடைய இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. இது போன்று தண்ணியில் ஊதி குடிக்கிறத பொறுத்த வரைக்கும், அதில் ஊதுறதை பொறுத்த வரைக்கும் அதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரங்களில்
தம்முடைய மூச்சுக்காற்றை வெளியிடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நம்ம நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. புகாரியில் 5630வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் குடிக்கிறதா இருந்தால் பானத்தை குடிக்கும் பொழுது ஃபலா யத்தனஃபஸ் ஃபில் இனாயி, அதில் உங்களுடைய மூச்சு காற்றை விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒருவர் தான் குடிக்கிற தன்னுடைய பானமாக இருந்தாலுமே அந்த பானத்தில் அந்த நீரில் தன்னுடைய மூச்சு காற்றை கூட என்ன செய்யக்கூடாது, வெளியிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தடுத்திருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு அதை ஊதி கொடுத்து அதை மற்றவங்க அதை குடிப்பதினால் நிவாரணம் பெறுவார் அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லை, சொல்லப்படலை. அது நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் அதை ஊதக்கூடாது, அது சுன்னத்தில் இல்லைங்கிறத சொல்கிறார். இதை சரியாக சொன்ன அந்த மனிதர் அடுத்த ஒரு பகுதியை சொல்கிறாரு, அது முழுவதும் தவறானது, அது நபிகள் நாயகம் அவர்களோடு தொடர்புபடுத்த முடியாத செய்திகளாக இருக்கிறது. அதை ஆதாரமாக கொண்டு என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்படி தண்ணியில் அதை ஊதி, அதாவது தண்ணீரில் துப்பி அதை நிவாரணமாக அளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சுன்ன ஜமாத் பரலேவி கொள்கையில் உள்ளவங்க எதை ஆதாரமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்னு மாஜாவில் ஒரு செய்தி வருது, 3523வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதில் அசம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்ந்து என்னுடைய பையனுக்கு கடுமையான நோயாய்ப்பட்டிருக்கு, அவனால் பேசக்கூட முடியாத ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதாகவும், ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு அழைத்து அந்த தண்ணியில் ஒழு செஞ்சு வாய் கொப்பளித்து துப்பி அதை அந்த சிறுவனுக்கு கொடுத்ததாகவும், அதனால் அந்த சிறுவன் நிவாரணம் பெற்றான் என்பதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரில் யஸீத் பின் அபி சியாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான அறிவிப்பாளர். இவரை பற்றிய பல விமர்சனங்கள் ஹதீஸ்களை இமாம்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த செய்தி இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்தி தான், இது ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான் என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி அடிப்படையாக கொண்டு தண்ணீரில் துப்பி அதை நிவாரணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் எடுப்பது முதல்ல தவறானது அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் இன்னொரு செய்தியை கொண்டு வர்றாங்க. அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3387வது செய்தி. அதில் சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும், அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க மண்ணை எடுத்து அந்த மண்ணில் தண்ணியை எடுத்து ஊதி விட்டு அதை அவருக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு பயன்படுத்தியதாகவும், அதனால் அவர் நிவாரணம் பெற்றதாகவும் ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரிலும் யூசுஃபின் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். அவர் மோசமானவர், அவர் யாருன்னு அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் என்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அதாவது இந்த செய்தியும் இது நபிகள் நாயகம் அவர்கள் வழியாக அவர்களை தொட்டு வந்த செய்தி தான், இந்த நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட செய்தி தான் என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது, பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இப்படி நபிகளாரோடு அவங்களுடைய செயலோடும் அவருடைய சொல்லோடும் அவங்களுடைய அங்கீகாரத்தோடும் எந்த விதத்திலும் தொடர்புபடுத்தக்கூடாத இது போன்ற பலவீனமான செய்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா தப்பும் தவறுமாக மார்க்கத்தை இது போன்ற பரலேவி கொள்கையுடையவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது, ஒன்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரில் அவங்க செய்கிறாங்கங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இது வேறு கொள்கையில் மாற்று கொள்கையிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இப்படிலாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்று அருவருக்கத்தக்கக்கூடிய வகையிலும் அதை ஒரு விமர்சிக்கக்கூடிய வகையிலும் அந்த விமர்சனம் மற்ற மக்களுக்கு மத்தியில் நியாயம்தானோ என்று நினைக்க தோன்றுகின்ற வகையிலும் இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வோடு எந்த தொடர்பும் இல்லை, ரசூலுல்லாஹ்வோடு எந்த சம்பந்தமும் படலை, ரசூலுல்லாஹ்வுடைய தகவலாகத்தான் இது வந்தது என்பது உறுதிப்படுத்தப்படாத தகவலை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தில் இது சொல்லப்பட்டது மாதிரியும் அதை வைத்து ஒரு புரோகிதமாக வயிறு பிழைப்பு நடத்தக்கூடிய அது ஒரு வருமானமாக ஆக்குவாங்கன்னா இது எவ்வளோ ஒரு இழிவான செயல். இப்போ நீங்கள் செய்கிற இந்த செயலுக்கு மார்க்கத்தில் மறுமையில் நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் மார்க்கத்தை கேலி குத்தாகக்கூடிய வகையிலும் இது போன்ற நிலையில் பரலேவிகள் இன்னும் இந்த செயலை தொடருவாங்கன்னு சொன்னால் இது அவர்களுக்கும் கேடு. இதனால் இஸ்லாம் அது தவறாக விமர்சிக்கப்படுவதற்குண்டான பாதையை அவர்கள் வகுத்து தந்த ஒரு காரண கருத்தாவாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கு நிறைய விஷயங்களில் சுன்ன ஜமாத் என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மாறி வர்றாங்க. அவர்கள் திரள் தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திரள் தொழுகைக்கு வர்றாங்க. அதே போன்று பல இடங்களில் ஜனாசா தொழுகையில் அவங்களுடைய பிள்ளைகளை தொழ வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்படி பல மாற்றங்கள், மலை தொழுகையிலிருந்து பல மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித்தந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வரக்கூடிய நீங்கள்
இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு மற்றவர்களுக்கு நோய் நிவாரணம் தருகிறோம் என்று அதில் ஓதி கொடுக்கறதுங்கிறது, அதில் துப்பி கொடுக்கறதுங்கிறது எப்படி மார்க்கத்தில் உள்ளதாக இருக்குங்கிறத சிந்தித்து அதில் இருந்தும் விலகி வரணும் அப்படிங்கிறத இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இதை சரி காணக்கூடிய மக்களுக்கு நாம் ஒரு அறிவுரையாகவும் சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பரப்பிக்கிட்டு இது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி, இஸ்லாத்தில் ஒரு இழிவான செயல் இருப்பது போன்று பரப்புகிறாங்கல்ல, அந்த சங்கிகளுக்கு நாம் சொல்கிறது என்னென்னா, முதல்ல இது இஸ்லாத்துக்கு சம்மந்தப்பட்டதே இல்லை. இஸ்லாத்தோடு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தில் யாரோ ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சொல்லுவார்னா அது இஸ்லாம் ஆகிடுமா? இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அது இஸ்லாத்தில் உள்ளது போன்று, அது அருவருக்கத்தக்க செயலை போன்று நீங்கள் விமர்சிப்பீங்கன்னா அது இஸ்லாத்தை எந்த விதத்திலும் பாதிப்படைய செய்யாது. அது இஸ்லாத்திற்கான எந்த வகையிலும் அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விமர்சனமாக அது இருக்காது. அது இஸ்லாத்துக்கு குறையில்லை. அதை சொன்னவர் குறைவாக சொல்லிவிட்டார், தவறாக சொல்லிட்டார், அது சொன்னவர் பிழை என்று ஆகுமே ஒழிய அது இஸ்லாத்தின் பிழையாக, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலின் உள்ள பிழையாக என்ன செய்யாது, ஒருபொழுதும் ஆகாது அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்லிக்கொள்கிறோம். இது மாதிரி 1000 விமர்சனங்களில் லட்ச விமர்சனங்களை கொண்டு போய் கொட்டினாலும் சரி அது எடுபடாது, மக்கள் மன்றத்தில் என்ன செய்யாது. இல்லை, ஏன்னா இஸ்லாத்தில் இல்லையே. இஸ்லாத்தில் இல்லாத ஒருவன் இஸ்லாம் என்று செய்வான்னா அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அது எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானதாக அமையும்? அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்து என்ன, இதை விமர்சிக்கக்கூடிய இந்த சங்கிகள் இஸ்லாத்தில் இல்லாததை இஸ்லாம் என்ற தோற்றத்தை காண்பித்து விமர்சிக்கக்கூடியவங்க தாங்க எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ, தாங்க எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்குத, அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்களா? ஒருவன் விமர்சிப்பதாக இருந்தால், நியாயக்கண்ணோடு விமர்சிப்பதாக இருந்தால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறுகளை திருத்திக்கிட்டு விமர்சிக்கணும். தன்னிடத்தில் இருப்பவர்களிடத்தில் முதலில் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், மற்றவங்க விமர்சனத்துக்கு வரணும். ஆனால் தன்னிடத்திலே 1000 குறை இருக்குது. நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையிலேயே பல்வேறு விதமான மோசமான மூட நம்பிக்கைகளும் அருவருக்கத்தக்க செயல்களையும் வைத்துக்கொண்டு இதை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாம் என்ற பொருளில் பரப்பி அதை இழிவுபடுத்த நினைப்பாங்கன்னா இது எவ்வளோ மோசமான செயல் இது. சிவலிங்கம் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் நம்புறீங்க. அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது அது என்னன்னு நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. அந்த லிங்கம் எதில் பதிக்கப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. அதில் பாலாபிகேசம் செய்து அதில் தண்ணியை ஊற்றி அதில் வரக்கூடிய தண்ணியை தீர்த்தம்ங்கிற பேரில் குடிக்கிறாங்களா, அது எதிலிருந்து வடிஞ்சு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. அப்போ இது போன்ற தம்முடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய அறிவுக்கு புறம்பான ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடியதை சரி காணக்கூடியவர்கள் இதை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? கொஞ்சமாவது அருகதை இருக்குதா? மாட்டுச்சாணியை உடம்புல அள்ளி பூசிட்டு போனால் அது ஒரு வணக்கம்னோ, அது மாதிரி சகதியில் உருண்டு பிறண்டு எழுந்திரிச்சா அது ஒரு வணக்கம்னோ, மிளகாத்தூளை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு போகிறது ஒரு வணக்கம்னோ, தலையில் தேங்காயை உடைச்சி தனக்குத்தானே காயம் ஏற்படுத்தி கொள்வது அது வணக்கம்னோ, இதையெல்லாம் மனித செயல்பாடுகளுக்கு விரோதம், மனித உரிமைகளுக்கே விரோதம், மனிதன் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயங்களை எல்லாம் நம்பி அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் தங்களுடைய நிலைப்பாட்டிலே 1000 ஓட்டைகளை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு விமர்சிக்க நினைப்பாங்கன்னா இது கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராகத்தான் அது திரும்பும். இது எந்த விதத்திலும் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பையும் குறைவையும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக இந்த வீடியோக்கள் இது போன்ற செய்திகள் பரப்பப்படும் பொழுது கூடுதல் விளக்கங்கள் தான் மக்களுக்கு போய் சேரும். இதனால் உண்மை இஸ்லாம் மக்களை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடுதல் அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய கூடுதல் புரிதலை கொண்டு போய் சேர்க்கும். அத்தகைய புரிதலை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த சங்கிகளுடைய இது போன்ற வீடியோக்கள் பயன்படுத ஒழிய அதனால் எந்த விதமான தாக்கமும் எந்த விதமான குறைவும் இஸ்லாத்திற்கு ஏற்பட போவதில்லை என்பதனை இந்த சங்கிகளுக்கு உரைக்கும் விதமாக நம்ம சொல்லிக்கொள்வோம். அடுத்ததாக கன்னியாகுமரியிலிருந்து அஃப்னா என்ற சகோதரி, மார்க்கத்தில் 2ஆம் திருமணம் முடிப்பதற்கு முதல் மனைவியின் அனுமதி கட்டாயம் தேவையா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை எழுது அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகபட்சம் 4 திருமணங்கள் வரை முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி திருமணம் முடிக்கும் பொழுது அங்கே முதல் மனைவியிடத்தில் நாம் தகவல் தெரிவித்து விட்டுத்தான் நாம் திருமணம் முடிக்க வேண்டுமா, அல்லது தகவல் தெரிவிக்காமலேயே நம்ம திருமணம் முடித்து கொள்ளலாமா அப்படிங்கிற விஷயத்தில் நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் நேரடி வாசகத்தோடு நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்றோ அல்லது அனுமதி கேட்க தேவையில்லை என்றோ நேரடியான வாசகங்கள் எதுவும் இல்லை. அப்படியாக நேரடி வாசகங்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது தான் இப்போ இங்கே அனுமதி கேட்கணுமா
வேணாமா, தகவல் தெரிய வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது எழும்புது. நேரடியான வாசகத்தில் அது நமக்கு சொல்லப்படவில்லை என்றிருந்தாலும் மார்க்கத்தினுடைய ஏனைய வசனங்கள், குர்ஆனுடைய ஏனைய வசனங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஏனைய செயல்பாடுகள் அது முதல் மனைவியிடத்தில் தகவலை நாம் தெரிவிக்க வேண்டும், அவசியம் தெரிவித்தாக வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை பற்றி தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயம் 21வது வசனத்தில் பேசுகின்றான். வஹத்னா மின்கும் மீசாக்கன் கலீலா. இந்த திருமணம் என்பது ஒரு கடுமையான ஒப்பந்தம், உங்களிடத்தில் அந்த பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கடுமையான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். ஒப்பந்தம்னா என்ன? நான் இதை செய்வேன், நீங்கள் இதை செய்யணும், நான் இதை செய்ய மாட்டேன், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று இருவரும் பேசிக்கொண்டு இதில் உடன்படுகிறீர்களா என்பது தான் இது ஒப்பந்தம். அது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் இதை நான் செய்வேன், இதை நீங்கள் செய்யணும், இதை நான் செய்ய மாட்டேன், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தமாக இருப்பது தான் எனது திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிறது மார்க்கத்தில் ஒரு கடுமையான ஒப்பந்தமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதை ஒரு ஒப்பந்தமாக அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் அது என்னவோ அதை இருவரும் பேணி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போது ஒருத்தவங்க ஒரு திருமணத்தின் மூலம் அவங்க இணைகிறாங்க, அது ஒரு ஒப்பந்தம் என்று வரும் பொழுது அந்த ஒப்பந்தத்தில் எதெல்லாம் உள்ளடங்குது? ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த வழியிலும் வேறொரு பெண்ணிடத்தில் நாடி செல்லக்கூடாது. ஒரு பெண் தன்னுடைய கணவனை தவிர்த்து வேறு எந்த வகையிலும் வேறொரு ஆணை நாடி செல்லக்கூடாது என்பது அந்த ஒப்பந்தத்திலே உள்ளடங்குது. அதில் வாசகத்தில் தஃப்தரில் எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. தஃப்தரில் அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்போமா? ஒரு ஆண் வேறொரு பெண்ணிடத்தில் தவறாக போகிறான்னா தஃப்தரில் அப்படின்னு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்போமா? அப்படி எதுவும் ஒப்பந்தம் போடலன்னு சொல்லுவோமா? அந்த ஒப்பந்தமே அதைத்தான் குறிக்கிறது. அந்த ஒப்பந்தமே, திருமணத்தினுடைய ஒப்பந்தம் என்னன்னா, நான் இந்த ஆணாக இருக்கக்கூடிய நான் இந்த பெண்ணாக இருக்கக்கூடியவளோடு இணைந்து குடும்பம் நடத்தப் போகிறேன், அந்த பெண்ணாக இருப்பவள் இந்த ஆணோடு நான் இணைந்து குடும்பம் நடத்தப் போகிறோம் என்ற அந்த ஒப்பந்தமே இந்த உறவு அல்லாத வேறு உறவுகளை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இதனுடைய அம்சமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய நாடுகளில் பெரும்பாலும் இப்படித்தான் அந்த ஒப்பந்தங்கள் என்பது என்ன செய்து இருக்குது. நம்முடைய கணவர் நமக்கு தான் இருக்கணும் தான் பெண்கள் விரும்புவாங்க. அவங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. நம்முடைய கணவர் நம்ம மீது தான் நேசம் செலுத்தணும், அந்த நேசம்ங்கிறது வேறு யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்பதை தான் தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய பெண்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களுடைய அந்த திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னுடைய கணவர் எனக்குரியவராக இருக்கணுங்கிறது தான் அந்த திருமண ஒப்பந்தத்தில் உள்ளது. அதை எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை தாண்டி மற்றொரு பெண்ணை திருமணம் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய வழிமுறைகளை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறார். சாதாரணமாக திருமணம் முடிச்சுட்டு போயிடலாங்கிற அடிப்படையில் சொல்லித்தரல. அந்த கணவன் இரு மனைவிகளுக்கும் சரிசமமாக தன்னுடைய நாட்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். செலவீனங்களை, பொருளாதாரத்தை கொடுக்கணும். 2 பேரிடத்திலும் நியாயமாக என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். ஒரு மனைவியை சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனால் வேறொரு மனைவியை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது, அவங்களையும் சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகணும். ஒரு மனைவிக்கு பொருளாதாரத்தை கொடுத்து மறுமனைவிக்கு செலவே செய்யாமல் விடக்கூடாது. இதை மார்க்கம் அநியாயமாக நமக்கு சொல்லித்தருகிறது. இது அநியாயம், இதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண் அவனுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தாண்டிய மற்ற பெண்களை அவன் ஹலாலான முறையில் திருமணம் முடிப்பான்னா அதில் நிறைய விதிமுறைகளை நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நேரத்தை ஒதுக்கணும், பொருளாதாரத்தை ஒதுக்கணும், 2 பேரையும் சரிசமமாக பார்க்கணும், இப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்கும் பொழுது முதல் திருமணமாக ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுத்து திருமணம் செய்திருக்கிறான் அப்படின்னா இப்போ அவன் 2வது திருமணம் செய்ய நாடும் பொழுது இங்கே அவன் எதை செய்தாக வேண்டும்? நாட்களில் பாதி பிரிக்க வேண்டி வரும், செல்வத்தில் பாதி பிரிக்க வேண்டியது வரும். பல நேரங்களில் 2 பேருக்கும் சரிசமமாக செய்ய வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது இதுவரைக்கும் ஒரு பொருளாதாரத்தில் அனுபவித்து கொண்டிருந்த பெண் அந்த பொருளாதாரத்தை அதிலிருந்து பாதி அந்த பெண்ணுக்கு, மற்றொரு பெண்ணுக்கு வழங்கக்கூடிய நிலைக்கு இவள் தயாராகணும். என்னதான் பெரிய செல்வந்தர் அப்படி என்று வைத்து கொண்டாலும் நாட்களை ஒதுக்கணும்ல. நாட்களில் ஒதுக்குறதுல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த கணவரோடு இல்லாத ஒரு நிலையை அந்த பெண் தாங்கி கொள்ள வேண்டியது வரும். இப்படியான சில காம்ப்ரமைஸு இருக்கிறதுனால அந்த பெண்ணும் ஒப்பந்தராக அந்த திருமணத்தில் இணைஞ்சிருக்கும் பொழுது அப்போ அதில் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. இல்லை, எனக்கு முழு நாளையும் கொடுத்துருங்க, நீ என்னோட தான் இருக்கணும் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது.
இல்லை நீங்கள் வேற ஒரு பெண்ணை நீங்கள் நாடி போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருமணம் முடிச்சிக்கிங்க, நான் உங்களால் வாழ முடியாது, நான் உங்களை விட்டு நான் விவாகரத்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது. இந்த இரண்டுக்குமே நபிமொழிகளில் என்ன செய்யுது, ஆதாரம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நபிமொழியில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3110வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஜைனப் அவர்களை திருமணம் எடுத்திருக்கக்கூடியவர் யாருன்னா அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் வந்து அபுல் ஆஸ். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த தன்னுடைய மகளை திருமணம் முடிக்கும் பொழுது அவங்க ஒப்பந்தம் சொல்லி என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. என்னுடைய மகள் உயிரோடு இருக்கும் நிலையில் என் மகளை விட்டுட்டு நீங்கள் வேறொரு பெண் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாதுன்னு அதை அவங்க ஏற்றுக்கொண்டு அதை சரியாக பேணினார்கள் என்பதையும், அதை ரசுல்லா வந்து புகழ்ந்து பேசினார்கள் அப்படிங்கிறதையும் அந்த ஹதீஸ் கிரதத்தில் நீங்கள் அந்த இலக்கத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதே இந்த ரசுல்லா தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுடைய கணவராக இருக்கக்கூடிய அலி இப்னு அபு தாலிப் அவங்களுக்கு வேறொரு பெண் பேசப்படுகிறது. அப்படி பேசப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, ஃபலா ஆதனும் சும்மலா ஆதனும் சும்மலா ஆதனும், நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், நான் வேறொரு பெண்ணை வந்து திருமணம் முடிப்பதற்கு அலி இப்னு அபு தாலிபுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இல்லா யுரீதபுனு அபி தாலிப், அபு தாலிப் அவர் நாடுறாரு, இல்லை திருமணம் முடிக்கணும்னு நாடுறாருன்னு சொன்னால் ஐயு தள்ளி கபினத்தை, என்னுடைய மகள் அவர் வந்து தலாக் செஞ்சிடட்டும், வா என்கிஹ இபுனத்தகும், பிறகு அவங்களுடைய மகள் அவர் என்ன செஞ்சிட்டோம், திருமணம் செஞ்சுக்கட்டும், என்னுடைய மகளை விவாகரத்து செஞ்சுட்டு அவர் வேறு திருமணம் செய்கிறதா தான் செஞ்சுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரியில் 5630வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த நபிமொழி நமக்கு எதை காட்டுதுன்னா, முதல் திருமணமாக ஒரு மனைவி நம்ம இல்லறத்தில் வாழும் பொழுது வேறொரு திருமணத்தை அவங்க நாடுவாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு உரிமை இருக்குது, முதல் மனைவிக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. இல்லை நீங்கள் வேற ஒரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் நான் அவங்க கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ விரும்பலை என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமை எப்போ பேணப்படும், அவங்களுக்கு இப்படி சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு அந்த பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று நமக்கு நிலைநாட்டப்படுதில்ல. இந்த உரிமையை எப்போ அவங்க பயன்படுத்த முடியும், அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சாதானே. அந்த கணவர் வந்து நான் 2வது திருமணம் முடிக்க போகிறேன், வேறொரு பெண்ணை மணக்க போகிறேன் அப்படிங்கிற தகவலை சொன்னாதான் அவங்க இந்த முடிவை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கிற நிலைமையில் அவங்க அந்த உரிமையை அவங்க கையாள முடியும், அந்த உரிமையை அவங்க வந்து கைக்கொள்ள முடியும். அவங்களுக்கு தகவலே தெரியாத வகையில் அவங்கள்ட்ட சொல்லாமல் திருமணம் முடிக்குதல் அப்படிங்கும் பொழுது இதில் அவங்க ஏமாற்றப்படக்கூடிய நிலை தான் என்ன செய்யும், உண்டாகும். இன்னும் திருமணம் அப்படிங்கிறது ஒப்பந்தமாக மார்க்கம் சொல்லியிருக்கிறதுனால ஒப்பந்தத்தில் எந்த திருத்தத்தை செய்கிறதா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எதிர் ஒப்பந்ததாரர்கிட்ட பேசணும். எதிர் ஒப்பந்ததார்கிட்ட பேசாமல் நாமளாக ஒன்றை செய்து கொண்டால் அது ஒப்பந்தத்தை பேணுதலாக ஆகுமா, பேணுதலாக ஆகாது. யாரையும் உலகத்தில் எந்த சட்டமும் அதனை செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. இப்போ மார்க்கம் திருமணத்தை ஒப்பந்தம் சொல்லியிருக்கும் பொழுது ஒப்பந்ததாரர் அந்த ஒப்பந்தத்தில் மறு ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய அந்த மனைவி அவங்கள்ட்ட அந்த தகவலை சொல்லி நான் வேறொரு திருமணம் முடிக்க போகிறேன் என்பதை சொல்லி அவங்க வாங்கணுமா, அவங்க அனுமதிச்சா தான் முடிக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இந்த கணவருக்கும் உரிமை இருக்கிறது. இல்லை நீ அனுமதிக்கலைன்னா உன்னை நான் வந்துட்டு தலாக் விட்டுறேன், நான் அந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்க போகிறேன் என்று அவர் உறுதியாக இருப்பார் என்று சொன்னால் அந்த உரிமை கணவருக்கு இருக்கிறது. இல்லை நீங்கள் வேறு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கிறதா இருந்தால் நான் உங்களோட நான் வாழ மாட்டேன், உங்களுக்கு நான் குலா கொடுக்குறேன் என்று சொல்வதற்குரிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. இப்போ இந்த உரிமைகள் எப்போ பேணப்படும்னா அந்த பெண்ணிடத்தில் தகவல் சொல்லும் பொழுது தான், சரிங்களா. அப்போ அந்த தகவல் சொல்லுதல் என்பது அவசியமாக அது செய்யப்படணும். முதல் மனைவிடத்தில் தகவல் சொல்லி நான் திருமணம் முடிக்க போகிறேங்கிறத சொல்லிட்டு தான் அடுத்த திருமணத்துக்கு அந்த ஆண் வந்து தயாராகணுமே ஒழிய தகவல் சொல்லாமல் செய்வது என்பது இந்த ஒப்பந்தத்திற்கு எதுதான் நடந்ததாகவும் அந்த பெண்ணுக்கு பல ஏமாற்றத்தை கொடுத்ததாகவும் அந்த பெண்ணுடைய உரிமைகளில் நம்ம உரிமை பறிக்கக்கூடிய விஷயமாக நம்ம நடந்து கொண்டதாகவும் நமக்கு அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் ஒரு கடுமையான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு ஒப்பந்தத்தை இது எப்படி அந்த ஒப்பந்ததாரத்தோடு நம்ம நடந்து கொள்வோமோ அந்த அடிப்படையில் தகவலை சொல்லிவிட்டு மறு திருமணம் முடிப்பது தான் மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது அதற்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக அறந்தாங்கியிலிருந்து தாரிக் இப்ராஹிம் என்ற சகோதரர் கேட்குறாங்க, இடப்பற்றாக்குறையின் காரணமாக ஜனாசாவை வந்து கிழக்கு மேற்காக வைக்க முடிந்தால் அப்படியும் வடக்கு தெற்காக வைக்க முடிந்தால் அப்படியும் வைக்கிறோம், இது மார்க்க அடிப்படையில் சரிதானா தெளிவுபடுத்தவும் என்று கேட்டிருக்கிறாங்க. இவருடைய இந்த சந்தேகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிபிலத்துக்கும் அஹ்யாஅன் வ அம்வாத்தன், உங்களில் உயிரோடு இருப்பவருக்கும் உங்களில் மரணித்தவருக்கும் இந்த காபா அது கிபிலாவாக
முன்னோக்கு திசையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதாக ஹதீஸ் கிரந்தங்களில் சில இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தபுரானியில் 101, அபுதாவுதில் 2875 ஆகிய இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரில் அப்துல் ஹமீது பின் சினான் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் யாருன்னே தெரியல, இவருடைய நிலை என்ன என்பது என்ன செய்யப்படவில்லை, அறியப்படவில்லை. ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக அல்லது செய்ததாக அல்லது அங்கீகரித்ததாக வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தி நபி அவர்கள் சொன்னதுதானா என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளில் உள்ள ஒரு வழிமுறை தான் அந்த செய்தியை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் நம்பகமானவங்களா, அவங்க நீதமானவங்களா, நேர்மையானவங்களா, நினைவாற்றல் மிக்கவங்களா அப்படிங்கிறத பார்த்து உறுதி செய்வது. அப்படி உறுதி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் அதில் யாருன்னே அவருடைய நினைவாற்றலோ நம்பகத்தன்மையோ உறுதி செய்யப்படாத ஒரு நபர் வருகிறார் என்ற பொழுது அந்த செய்தி பலவீனமான செய்தி என்ற நிலை அடைந்து விடுகிறது. எனவே இந்த செய்தியை வைத்து நாம் ஆதாரமாக எடுக்க முடியாது. மேலும் தப்ரானியில் 13572வது செய்தியாக இதே செய்தி வேற வாசக அமைப்போடு இடம்பெற்றிருக்கிறது. அதில் அய்யூப் பின் உத்பா என்பவர் இடம்பெறுகிறார். இவர் நினைவாற்றல் குறைந்தவர் அப்படிங்கிற விமர்சனம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் நினைவாற்றல் குறைந்தவர், தப்பித்தவறி தவறுதலை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான இமாம்கள் இவரை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் பலவீனமான செய்தி என்ற வகையில் விடுகிறது. இறந்தவர்களை அது கிப்லாவின் திசையை நோக்கித்தான் வைக்கணும், இறந்தவர்களுடைய உடலை அதை அடக்கம் செய்யும் பொழுது கிப்லாவின் திசையை நோக்கித்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் இல்லை. ஆனால் கிப்லா திசையை முன்னோக்கித்தான் வைக்கணும், கிப்லா திசையை முன்னோக்கித்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த செய்திகளை தான் என்ன செய்கிறாங்க, ஆதாரம் காட்டுறாங்க. இந்த செய்திகள் அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, சஹீஹான செய்தி அல்ல, பலவீனமான செய்தியாக இருக்கிறது. சரி, ஒரு பேச்சுக்கு இது சரி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹதீஸினுடைய வாசகம் அது ஜனாசாவை கிப்லாவை நோக்கித்தான் அடக்கம் செய்யணும், வீட்டில் ஜனாசாவை மற்றவருடைய பார்வைக்காக வைக்கும் பொழுது அதை ஜனாசாவை கிப்லாவை நோக்கித்தான் வைக்கணும் என்ற கருத்து இதில் வரலை. ஏன்னா இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிப்லத்துக்கும் அஹியா, உங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இதுதான் கிப்லான்னு சொன்னாங்க. இப்போ உயிரோடு இருப்பவருக்கும் கிப்லா இதுதான்னு சொன்னால் படுக்கும் பொழுது கிப்லா திசையை நோக்கி தான் படுக்கணும் அப்படின்னு யாருக்கும் சொல்லுவாங்களா? அல்லது நடக்கும் பொழுது கிப்லா திசையை நோக்கி மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சாப்பிடும் பொழுது கிப்லா திசையை நோக்கி மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன இதில் என்ன கருத்து வருது? உங்களில் உயிரோடு இருப்பவருக்கும் கிப்லா என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க இங்கே சொன்னதாக நாம் எடுத்துக்கொண்டாலும் இதில் என்ன கருத்து எடுக்க முடியும்? எல்லா நேரத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கிப்லாவை முன்னோக்கிருங்க, கிப்லாவுடைய திசையை நீங்கள் எதிர்நோக்கிருங்க அப்படிங்கிற கருத்து எடுக்கிறதா? அல்லது உங்களில் உயிரோடு இருப்பவர் தொழும்பொழுது அவருக்கான திசை கிப்லா திசை என்று கருத்தெடுப்பதா? தெளிவாக பார்த்த உடனே தெரிகிறது ரசூலுல்லாஹ் இது நம்முடைய அன்றாட செயல்பாடுகளையோ அல்லது தூங்கும் பொழுதோ உட்காரும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ எந்த திசையை நோக்கணுங்கிறத பற்றி பேசலை. கிப்லாங்கிறது முஸ்லிம்களுக்கு தொழுகைக்கான முன்னோக்கு திசை என்பது வேற வேற செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற பொழுது இங்கே ரசூலுல்லாஹ் சொல்றது தொழுகைக்கு தான் சொல்றாங்க என்று தான் நம்ம இதில் விளங்க முடியுமே ஒழிய இந்த செய்தி சரியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் இங்கே தொழுகையின் பொழுது உயிரோடு இருப்பவர் தொழுகும் பொழுது அவருக்கான தொழுகையின் திசை என்பது அது கிப்லா தான் என்று எப்படி எடுத்துக்கொள்வதை நாம் இதில் புரிவோமோ அந்த அடிப்படையில் தான் மரணித்தவருக்கு இது கிப்லா திசையாக கிப்லாவாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லுவாங்கன்னா மரணித்தவரை அடக்கம் செய்யும்போது கிப்லாவில் அடக்கம் செய்யணுங்கிறது கிடையாது. எப்படி உயிரோடு உள்ளவருக்கு கிப்லான்னு சொல்லும் பொழுது உயிரோடு உள்ளவர் படுக்கும் பொழுது கிப்லா திசையில் படுக்கணுங்கிறது கிடையாதோ அது மாதிரி மரணித்தவர் அவர் மரணித்தவரை நாம் கபூரில் அடக்கும் பொழுது கிப்லா திசையை தான் முன்னோக்கணுங்கிறது கிடையாது. அவருக்கான தொழுகை அது கிப்லாவின் திசையை முன்னோக்கித்தான் தொலை வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் அதில் எடுக்க முடியும். எப்படி உயிரோடு இருப்பவர் கிப்லாவின் திசையை முன்னோக்கித்தான் தொழ முடியும், தொழ வேண்டும் என்பதை கருத்தாக எடுக்க முடியுமோ அது மாதிரி மரணித்தவருக்காக நாம் தொழுகை வைக்கும் பொழுதும் அந்த தொழுகையிலும் நாம் முன்னோக்குகிற திசை கிப்லாவின் திசையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த செய்தியிலிருந்து எடுக்க முடியுமே ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி அதை அடக்கும் பொழுது அல்லது வீட்டில் கிடத்தும் பொழுது கிப்லாவின் திசையை நோக்கி வைக்கணுங்கிற கருத்து இதில் கிடையாது. இந்த செய்தி முதல்ல பலவீனமானது. இதை ஒரு பேச்சுக்கு சரியானது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இவர்கள் சொல்வது போன்று அந்த கருத்து அதில் இல்லை. தொழுகையின் திசையாக உயிரோடு இருப்பவர் எப்படி கிப்லாவை முன்னோக்குவாரோ அதுபோன்று மரணித்தவர்களுக்காக நம்ம தொழு வைக்கும் பொழுதும் அந்த தொழுகையினுடைய திசையும் கிப்லா தான் என்ற கருத்தில் தான் இந்த வாசகத்தை நாம் எடுக்க முடியுங்கிறத கருத்தில் கொண்டு மார்க்கத்தில் வேற ஏனைய ஆதாரபூர்வ நபிமொழிகளில் கிப்லாவை நோக்கி தான் ஜனாசா அடக்கணும்
அல்லது வீட்டில் கடத்தணுங்கிறதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் இல்லை என்ற காரணத்தினால் நம்முடைய வசதிக்கு தப்ப நம்ம கிப்லாவை திசையை நோக்கி முன்னோக்கி நம்ம அடக்கம் செய்தாலும் தவறல்ல, அல்லது மாற்று திசையில் நம்ம அடக்கம் செய்தாலும் தவறல்ல. நம்முடைய இட வசதி, நம்முடைய சூழலை கவனித்து நாம் நம்முடைய வசதிக்கு தக்கவாறு அடக்கம் செய்து கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. இதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.